வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பச்சை கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஹோட்டலில் வந்து நம்ம 2-3 சட்னி எப்படி வைப்பாங்க, ஹோட்டலில் இட்லிக்கு வைப்பாங்கள்ல, அதில் வந்து ஒரு க்ரீன் சட்னி வைப்பாங்க. அதுதான் இது கொத்தமல்லி சட்னி. பச்சையாக அரைச்சி அப்படியே சாப்பிட போகிறோம். இது வந்து அவ்வளோ, இந்த சட்னி ஃபுல்லாமே அவ்வளோ ஹெல்த்தி. எதையுமே வதக்க போகிறதில்ல, எதுவும் செய்ய போகிறதில்ல. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. தினமும் நம்ம எப்படியாவது இட்லி தோசை சேர்க்கும் போது இந்த மாதிரி பச்சையாக அரைச்ச சட்னி ஏதாவது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இப்போ இதில் வந்து கொத்தமல்லியில் செஞ்சது மாதிரி இங்கே கொத்தமல்லியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புதினாவோ இல்லைன்னா கருவேப்பிலையோ நம்ம சேர்த்து இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கொத்தமல்லி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கோம். அந்த பெரிய தண்டெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருங்க. இலசான தண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3 தடவை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. தடவை வாஷ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்புறம் எடுத்து பிழிஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் 2 தடவை வாஷ் பண்ணணும். அப்போ தான் மண்ணெல்லாம் அடியில் சேர்ந்துடும் தண்ணியில். அதே மாதிரி எடுத்த கொத்தமல்லி தழை, தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கோம். இது வந்து கொத்தமல்லி நிறையா இருக்கிறதுனால அரை முடி தேங்காய். இது தேங்காய் சட்னி மாதிரி தான், அந்த அளவு தான் தாங்கும். காலையில் நைட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காவுக்கு வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இந்த பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால 10 எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து காரம் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 4-5 சின்ன துண்டு. வெள்ளைப்பூடு இது குட்டி குட்டியாக இருக்குது, 10 எடுத்துருக்கு. புளி, இது வந்து புளி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மிக்சியில் அப்படியே போட்டு பச்சை அரைக்க போகிறது தான். முதல்ல வந்து இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம துருவிக்கிறோம். இப்போ வந்து இந்த தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, புளி போட்டு அரைச்சாச்சு. இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். துருவி இருக்குது, அந்தளவு லைட்டாக ஒரு 2 சுற்றி துருவி இருக்குது. கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம், அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இல்லை கெட்டியாக துவையல் மாதிரியும் அரைச்சிக்கலாம், லைட்டாக வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரியும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்து சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் பெருங்காயம் நல்லா போடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். பொரிஞ்சினோடனே நம்ம சட்னியில் அதை ஊற்றிக்கிறோம். நம்ம சுவையான பச்சை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து வெறும் வெள்ளை சாதம் வச்சு, நீங்கள் இந்த எதுவுமே இல்லை, குழம்பு எதுவும் இல்லைன்னா வெள்ளை சாதம் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த சட்னியை போட்டு கொஞ்சம் பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி சாதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் அந்த சட்னி வைப்பாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி வீட்டில் அரைக்கிறதுன்னு எல்லோரும் யோசிப்போம். அதே இந்த சட்னி. இதில் வந்து நான் நிறைய கொத்தமல்லி சட்னி நிறையா வெரைட்டி ஏற்றிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த மெத்தடு வந்து வேறு நம்ம செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம கொத்தமல்லி வந்து அலங்கரிக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு க்ரீன் சட்னி, கருவேப்பிலையோ, புதினாவோ, கொத்தமல்லியோ பச்சையாக உடம்புல சேர்க்குற மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இந்த கொத்தமல்லி சட்னியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.